பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதங்கள் 13, 14 மற்றும் 18 வரைக்கும் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது நம்பிக்கையை இழந்து தைரியமில்லாத நேரத்திலே இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மிகுந்த ஆபத்தான நிலைமையிலே, துன்பத்தில் சிக்கி தவிக்கின்ற நிலைமையிலே தேவன் மறைந்திருக்கிறார் என்றும் தன் நடைமுறை வாழ்க்கையில் உதவி செய்ய விரும்பவில்லை என்றும் வருத்தப்படுகிறார். இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2 பாடங்கள் இருக்கிறது. பக்தியுள்ளவர்கள் ஜெபம் உடனடியாக பதிலளிக்கப்படாமல் நம்முடைய வேண்டுதலுக்கு தேவன் செவி சாய்க்காமல் இருப்பதை போல தோன்றலாம். இவ்வாறாக அவரால் மறக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வு பலவிதமான பாதிப்புகளை நமது வாழ்க்கையிலே கொண்டு வந்து விடுகிறது. எனவே நாம் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் ஜெபிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆவிக்குள்ளான ஜெபம் நம்மை காத்துக்கொள்ளும். 2வதாக, இயேசு கிறிஸ்துவில் உண்மையான விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய உதவியை உண்மையாக தேடுவோமானால் அப்பொழுது தேவனுடைய தாமதம், அவரால் நாம் மறக்கப்பட்டிருக்கிறோம் என்று மறக்கப்படாமல் இருக்கிறோம் என்பதையும், அதற்கு பதிலாக சில காணக்கூடாத நோக்கங்கள், அதுக்கு பின்னால் மறைந்திருக்கிறதான ஆண்டுடைய நோக்கங்கள், பின்ன வைக்கிறதான திட்டங்கள் ஆகியவற்றை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் கலிகூரும் என்று சொல்லி சங்கீதக்காரர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி சங்கீதத்தை முடிக்கிறார். 14வது சங்கீதத்திலேயும் இங்கே தேவனே இல்லாதது போல் வாழ்கிற ஒருவன் மதிகட்டவன். மதிகட்டவர்கள் தேவனுக்கு எதிரான தங்கள் முரட்டாட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள். தேவனை பற்றி வேதம் கூறுவதை அவர்கள் விசுவாசிக்காதபடியினால் அவர்கள் தேவனுடைய வழிபாட்டை புறக்கணிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் ஒழுக்க நெறிகளை அவர்கள் வெறுத்து நவமானதையோ தவறானதையோ தீர்மானிக்க தங்கள் சொந்த எண்ணங்களை சார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தேவனை தேடுகிறதில்லை. அவருடைய சமூகத்தில் ஒரு உதவிக்காக ஜெபத்திலே காத்திருப்பதும் இல்லை. இந்த சங்கீதம் துன்மார்க்கனுடைய சீர்கேட்டையும் மனிதகுலம் இயற்கையாகவே தேவனிடத்திலிருந்து விளக்கப்பட்டிருக்கிறதையும் விவரிக்கிறது. எல்லாரும் வழிவிலகி தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்று சொல்லி அங்கே வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 15ஆம் அதிகாரத்திலே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் என்று சொல்லி பதிலும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சமயம் உண்டாவதாக. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருக்கும்போது பெரிய பாக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். 16வது சங்கீதத்திலே தேவனே என்னை காப்பாற்றும் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி உம்மை இல்லாமல் எனக்கு எவ்வித நன்மையும் இல்லை, அவரே எனக்கு பாத்திரத்தின் பங்குமானவர், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
என்று அவருடைய ஆத்மாவை கொடுத்ததான அவன் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் என சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தனக்குள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதான ஒரு சங்கீதம். தொடர்ந்து 17வது சங்கீதத்தில் தாவீதின் விண்ணப்பங்களை நாம் பார்க்க முடியும். தேவனே, என்னை கேட்டருளும், நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும் என்று சொல்லிட்டு விண்ணப்பங்களை ஒவ்வொன்றாக ஆண்டவருடைய சமூகத்திலே வைக்கிறார். தேவனுடைய இரக்கம் மற்றும் கிருபையின் அடிப்படையிலே மாத்திரமல்ல, தேவனுடைய சித்தத்துக்கும் அவருடைய வழிகளுக்கும் தன் சொந்த வாழ்க்கையில் உள்ள உண்மையான கீழ்ப்படுதலின் அடிப்படையில் அமைந்த இந்த ஜபம் கர்த்தரால் கேட்கப்படும் என்று சொல்லி அங்கு சங்கீதக்காரருக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. மகிமை உண்டாவதாக. ஆம், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம் சாயலால் திருப்தியாவேன் என்று சொல்லி நித்திய ஆசீர்வாதங்களை குறித்தும் அவர் நம்பிக்கையோடு இருக்கிறார். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 18வது அதிகாரத்திலே இங்கே சில மாறுதல்களோடு 2 சாமுவேல் 22 உள்ள வசனங்கள் இங்கே வருகிறது. தாவீதின் ஆளுகையின் முதற் பகுதியிலே எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி கருதுகிறார்கள். தாவீது தன்னுடைய பயங்கரமான பாவத்தை செய்து தேவனிடத்தில் வந்த வாழ்நாள் முழுவதுமான தண்டனையை மிகவும் அனுபவித்து துன்பப்பட்ட அந்த நேரத்திலே இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி சிலர் கருதுகிறார்கள். அவர் தாமே தம் கண்மலையும் கோட்டையும் ரட்சியமாய் இருக்கிறார். அந்த விசுவாசம் அந்த தாவீது அந்த சங்கீதக்காரருக்கு இருந்தது. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் சுற்றி கொண்ட போதிலும் விசுவாசத்தோடு இந்த சங்கீதக்காரர் தன் விண்ணப்பங்களை ஆண்டு சமூகத்தில் வைக்கிறது நாம் பார்க்கணும். நாமும் கூட இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுதும் சர்ம தேவன் நம்முடைய நம்மை நடத்துவாராக, மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.